வணக்கம் நண்பர்களே. 5 பழம் காய்ங்கிறது ரேரான விஷயம். அதிகமாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு வர்றோம். ஆனால் அவ்வளவு உடலுக்கு அபரீதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதை ரெகுலராக கிடைச்ச பழம் வாங்கி சாப்பிடுங்க. அது உடலுக்கு அவ்வளவு நன்மை செய்யக்கூடியது. 5 விஷயங்கள் என்னென்னா, 1 நவாப்பழங்க. சீசனில் நிறையா கிடைக்கிது. எவ்வளவு கன்சியூம் பண்ணி சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்க. அதில் அந்த பிங்க் கலரு, வயலட் கலர் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கிறது, நம்ம உடலுக்கு வேணுங்கிற பெரிஸ் இருக்கக்கூடிய அத்தனை விட்டமின்ஸும் இதில் நிறைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி இலந்தை பழம் ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் ஒரு எனர்ஜி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா விட்டமின் தாதுக்களும் நிறைந்தது. அதை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் கள்ளிப்பழம்னு கிராமங்களில் நிறைய சாப்பிட்ருப்பாங்க. அந்த கள்ளிப்பழத்தில் அவ்வளவு சத்துக்கள், அதுவும் பிங்கிஷாக இருக்கிறது எல்லாமே உடலுக்கும் இதயத்துக்கும் அவ்வளவு நன்மை தரக்கூடியதுங்க. எப்படி பீட்ரூட்டோ அதே மாதிரி. ஸோ நீங்கள் கள்ளிப்பழத்தை கிடைச்சதுன்னா ரெகுலராக வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் விட்டமின் சி சோர்ஸாக அவ்வளவுக்கு அதிகமாக இருக்குது. அது எங்கெல்லாம் கிடைச்சதோ அதை வாங்கி உங்களுடைய ரெகுலராக ஏதோ ஒரு பாட்டில் சாப்பிடுங்க. அதே மாதிரி கலாக்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த கலாக்காய்ங்கிறது நம்ம கிராமங்களில் பார்க்கலாம் அல்லது சின்ன சின்ன கடைகளில் பார்க்கலாம். ஸோ இதையும் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிற விட்டமின்ஸும் மினரல்ஸும் ரெகுலராக இதிலிருந்தே கிடைக்கும். நம்ம ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக ஹைலி பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கிறது வாங்கி தான் சாப்பிடணும்னு இல்லை. இதை ரெகுலராக சாப்பிட்டீங்கனாலே உங்கள் உடல் நல்ல ஒரு உயிரோட்டமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.